13 ஏப்ரல் உக்ரைனுக்கு நல்ல நாளே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ட்ரோன்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்க்கும்போது 13 ஏப்ரல் அதிகாலை வரைக்கும் நைட் நேரம் நடந்த தாக்குதல் மட்டுமே 55 ட்ரோன்கள பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல மிசைல்கள், ட்ரோன்கள ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. வேவ் வேவ் வேவா அதுக்கான செய்திகள் லைனா வர வர நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுல மிக முக்கியமான தாக்குதல்ன்றது சுமி பகுதியில நடந்த தாக்குதல். இந்த சுமி, கர்கிவ் இது 2லயுமே தொடர்ந்து ஷெல்லிங் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சுமில டைமாக 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான தாக்குதல் இந்த சுமி பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிராந்தியத்த பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில அ வட கிழக்கு பகுதி இந்த ம் லுஹான்ஸ்க், டொனெஸ்க், ஜாப்பரோசியா அந்த பகுதி இல்லாம, மேல சண்டை இத்தன நாளா இல்லாத பகுதிகள், அதாவது உக்ரைன் வந்து கர்ஸ்க்க கொடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பகுதிகள் ரஷ்யா பெருமளவுல கான்சன்ட்ரேட் பண்ணாத பகுதி அப்படிங்கிறது சுமி, அ க கர்கிவ், மேல இருக்கக்கூடிய செர்னிகிவ். இந்த 3 ஒப்லாஸ்ட் இதுக்கு மேல மிக பெருமளவுல தாக்குதலுக்கு உட்படும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இந்த பிரா ஏன் இந்த இடத்துல தாக்குதல் பெருமளவுல இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த பகுதியிலிருந்து தான் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ ஒப்லாஸ்ட், மாஸ்கோ பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு ட்ரோன்களை ஏவி விடுறது இது போல செய்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பஃபர் ஜோன உருவாக்கணும். உக்ரைனோட ட்ரோன்கள உக்ரைனுக்குள்ளேயே வச்சு தடுக்கிற மாரியான வேலைகள் இருந்ததுனா தான் அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அந்த தாக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் உக்ரைனுக்கு பின்னாடி போக போக. ஸோ அதனால மேபி செர்னிகிவ், சுமி, கர்கிவ் இந்த பகுதிகள ரஷ்ய தரப்பு வந்து எடுக்கலாம். ஒரு மாபெரும் அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இந்த பகுதியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா என்டையர் ஃப்ரண்ட் லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜாப்பரோசியாலருந்து மேல செர்னிகிவ் வரைக்கும் பல இடங்கள்ல ரஷ்யாவோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மேப் வீடியோல பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் ஆனா என்டையர் ஃப்ரண்ட் லைன்லயும் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. கெர்சன் தவிர. மத்த எல்லா இடங்கள்லயும் மூவ்மெண்ட்ஸ் ரஷ்ய தரப்புல பெருமளவுல முன்னேறிக்கிறாங்கன்ற ரிப்போர்ட்ஸ் டீப் ஸ்டேட் உக்ரைனோட ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த பர்ட்டிகுலரா சுமில நடந்த தாக்குதலுக்கு பல தலைவர்கள் தரப்பு இருந்து கண்டனங்கள். அதுவும் குறிப்பா இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் கிட்ட இருந்து கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, மனிதத்தன்மையற்ற தாக்குதல். சுமில குழந்தைகள்லாம் இறந்துட்டாங்க. மனிதர்கள் சாகுறாங்க. இத வச்சு தெரியலையா? ரஷ்யா மட்டும் தான் இந்த போர தனியா இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ ரஷ்யா மட்டும் தான் பிரச்சனைய முடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படிங்கிற மிக பெரும் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோட இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் வேகன்ல ட்வீட்ட போட்டுக்கிறாரு. அதாவதுங்க சார், இவர் வந்து அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, வெளியிட்ட ப்ரூஃப் இது எல்லாத்தையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கீழயே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு டாக் பண்ணது கீழயே என்னன்னா, யுஎஸ் எய்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போச்சு. ப்ராக்ஸி வார் தான் இது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஆட்சி கையெழுத்து பண்ணியிருக்கு. அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இது ரஷ்யா வந்து பண்ணல. அமெரிக்கா எலோன் வந்து இத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அத மட்டும் கொஞ்சம் தவறா பேசியிருக்கிறார் மேக்ரான் அவர்கள். இந்த ரீடர்ஸ் கன்டென்ட்லாம் இவங்களுக்கெல்லாம் போட மாட்டாங்களா? எக்ஸ் தரப்புலருந்து அப்படிங்கிறது போல கேட்கப்பட்டுட்டு வருது. பல அனலிஸ்ட் தரப்புலருந்து நகைச்சுவையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம். ஒண்ணு எலான் மஸ்க் அவர்கள் அந்த டைம்ல சொன்னது பொய்யா இருக்கணும். இந்த ட்விட்டரோட ஓனர், இந்த எக்ஸோட ஓனர். இல்ல அப்படின்னா இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் சொன்னது பொய்யா இருக்கணும். இப்ப இது யார் சொன்னது உண்மை, யார் சொன்னது பொய்? கொஞ்சம் இந்த ரீடர்ஸ் கண்டென்ட் தெளிவுபடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறத பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது இது போல விஷயங்கள் ரெகுலரா நடக்காது தான். ஆனா என்ன திடீர்னு இப்ப இந்த அளவுக்கு ஒரு வேகன்ல பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஒருவேளை சுமி பகுதியில ஏதாவது டிப்ளாய் பண்ணியிருந்தாங்களோ அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு அது மேல அதை அடிச்சிட்டாங்களா? ஏன்னா டபுள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. முதல்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, இழப்புகள் நடந்திருக்கு. அதை மீட்டெடுக்கும்போது திரும்பி ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அந்த பகுதியில. இதனால தான் உயிர் சேதங்கள் அதிக அளவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அடுத்தது களத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஷெல்லிங் நடந்திருக்கிறது. இந்த கர்கிவ் பகுதி ஆல்ரெடி சொன்னதுதான். அடுத்து மிர்னோகிராட்ல நடந்திருக்கு, பாக்ரோவ்ஸ்க் பகுதியில நடந்திருக்கு. இந்த பகுதியில எப்பவும் போல பயங்கரமான ஷெல்லிங் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் தரப்புல இருந்து அதுக்கான வீடியோ பதிவுகள், இமேஜஸ் பலதும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமி இது மட்டும் இல்லாம நேத்திக்கு ஒரு நாள்ல மட்டுமே நைட்டு கீவ் பகுதியில 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. இதுல பலதும் டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. பட் ஆனா சேதங்கள் சைடுல ஒரு இதுலோட இருக்கும். பல இமேஜஸ் வருது. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள், காட்ட முடியாத விஷயங்கள் பலதும் இருக்கிறனால வீடியோ போடல. அதனோட இமேஜஸ் வந்து நான் உங்களுக்கு சைடுல வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பல பில்டிங் சேதங்கள சந்திச்சிருக்கு. பல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ கீவ், சுமி, கர்கிவ் இந்த பகுதியெல்லாம் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இருந்து
அமெரிக்காவோட அதான் வெள்ளை மாளிகையோட ஸ்போக் பெர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு வருத்தம் தாங்க. இரு தரப்புலயும் வருத்தம் தான். உக்ரைனும் சும்மா இல்ல. ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிக்கிறாங்க. மாறி மாறி பெருமளவுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதே போல தாங்க ரஷ்யாவும். உக்ரைன்ல பயங்கரமான தாக்குதல். கிரேசி அட்டாக் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? இது போல விஷயங்கள்னால 2 பேத்து மேலயும் வருத்தம் தாங்க. என்ன பண்றது? கேட்க மாட்றாங்க. அதனால தான் திரும்பவும் சாங்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி ஆயிருச்சு. அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து விளக்கங்கள் வருது. இதனால பாதிப்படைகிறது ரஷ்யா மட்டும் தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? உக்ரைன் மேலயும் ஏதாவது புதுசா சாங்ஷன் போட்டிருந்தா தானே, இரு தரப்புலயும் நீங்க சமமா பார்க்குற மாரி இருக்கும். மத்தியஸ்தம் பண்றதுன்னு வந்தாச்சு அப்படின்னா, சமமா நடத்தணும்ல இரு தரப்புல இருக்கிறவங்களையும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அவங்க ஒரு சார்பா பார்த்துட்டு, இப்போ ரஷ்யா தான் தப்பு அப்படிங்கிற அதே நோக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்து அப்படியே ஸ்பெயின் கிட்ட வந்துட்டோம்னா, அவங்க தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏங்க யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட காச எடுத்துருங்க. அது எடுத்து ப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிது எடுத்துக்கங்க. அத எடுத்து செலவு பண்ணா தான் நம்ம உக்ரைனுக்குலாம் ஏதாவது உதவுறதுக்கு, மத்ததுக்கெல்லாம் செய்யறதுக்கு ஆகும். இல்லன்னா எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு செய்யுங்க, இல்லன்னா உட்டுறலாம். அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து கோவமா இருக்கு. அதனால ரஷ்யாவோட பணத்த இத காரணமா வச்சு பெருமளவுல தாக்குதல் பண்றாங்க. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகுது. மக்கள் உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லி, இதுக்கப்புறம் அந்த பணத்துல கை வச்சுருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது அவங்க பொழப்பு தான். எப்பவுமே இருக்கிறது தான். ஏன்னா நம்மகிட்ட இருந்து ட்ரில்லியன் கணக்கா அந்த காலத்திலேயே அடிச்சுட்டு போன ஆளுங்க தானே இவங்க பிரிட்டன்காரங்கலாம். இப்ப ரஷ்யாவோடது அடிக்க மாட்டாங்களா என்ன பணத்தெல்லாம்? அப்படிங்கிறது போல கேள்விகள் பலர் தரப்புலயும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாரி காரணங்கள் சொல்லி அதை திருடுறாங்க. இல்ல, இல்ல. எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்ப மேற்குலக நாடுகள் ஒரு திட்டத்தோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நியாயப்படுத்துதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அது எந்த வகையிலயும் முடியல. பார்ப்போம். ஏன்னா லாவ்ரோ அவர்கள்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க ஒரு வார்த்தை குடுத்தோம். அது இப்போ வரைக்கும் காப்பாத்துறோம். ஆனா உக்ரைன் அத செய்யல. தினந்தோறும் மீறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் இருந்தது. அதுல ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் அவரும் அவர் தரப்புலருந்து பேசிக்கிறாங்க. இரு தரப்புலயும் பேசுனாங்க. அதுல வந்து லாவ்ரோ அவர்கள் இது போல வந்து பண்ணி நியாயப்படுத்திக்கிறாரு அவர் தரப்புல. சீஸ்ஃபயர் என்னமோ அதுதானங்க பண்ணியிருக்காங்க. போர் நடக்குது என்ன புதுசா? எல்லாம் தினந்தோறும் நடக்குது தானே. இது எதுக்கு பெருசா பேசுறாங்க அப்படிங்கிறது போல கோவங்கள் இருக்கு. அப்படி வேணும்னா சீஸ்ஃபயர் போட்டு பிரச்சனைய முடியுங்க. அதுக்கு சுமூகமா ரஷ்யா என்ன டெர்ம்ஸ் கேட்கறாங்களோ அத பேசி முடிச்சு விடுங்க அப்படின்னு கூட பலரும் கேட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல யெமன் ஹவுதிஸ் மொத்தம் 80,000 வீரர்கள் கிட்ட மொபைலைஸ் பண்ணிட்டாங்க. யெமன் ஹவுதிஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யுஏஇ பேக்டு அப்படிங்கிறது போல இருக்கும். அதாவது யெமன்ல வந்து முழுவதுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. நம்ம இத மேப்ல பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அந்த ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை நடந்ததா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஹெவியான கிளாஷஸ் நடக்க போகுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா அந்த அமைப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சவுதியும், யுஏஇயும் பேக்டா இருக்காங்க. இதில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது யெமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹைவே இருக்கு. ஒரே ஒரு செகண்ட். இத பச்சை கலர்ல இருக்கு இல்லையா? இந்த யெமன்ல. ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுதீஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி பேக்டு 2வது வந்து ப்ரோ கவர்ன்மென்ட் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யுஏஇயும் அதுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. சவுதியும் ஆதரவு குடுக்குறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடியே இவங்க தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா கிரவுண்ட் ஃபோர்ஸ் பெருமளவுல எடுபடல. ஆனா இப்போ பெருமளவுல தாக்குதல் இருக்கும். 80,000 வீரர்கள் கிட்ட யெமன் ஹூதிஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்புறம் இந்த கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து அல் கொய்தா அந்த தீவிரவாத அமைப்பு இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இது போல செய்திகள் இந்த பகுதியிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இஸ்ரேல்ல இஸ்ரேல் காசாக்குள்ள பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. கான் யூனிஸ்லேருந்து எல்லா பகுதியிலும் சுத்தி வளைச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ காலையில கூட பார்த்திருந்தோம். ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடந்ததுன்னு. இப்ப திரும்ப இந்த நசரத் கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான இமேஜ் உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ என்டயர் பகுதியிலயும் இந்த மிடில் ஈஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பதட்டங்கள் பெருமளவுல தொத்திக்கிச்சு அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம, இந்த சிரியாக்குள்ள வந்து துருக்கிக்கும், இஸ்ரேலுக்கும் மிக பெரும் அளவுல ஒரு பவர் ஃபைட் போயிட்டு இருக்கு. சமீபத்தில இந்த எஸ்டிஎஃப் கூட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் கூட நடந்திருந்தது. இருந்தாலுமே எஸ்டிஎஃப் ஓட பகுதிகள் இருக்கும்ல, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குர்தின மக்கள் அதுவும் குறிப்பா இந்த எஸ்டிஎஃப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பெருமளவுல உதவிகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ட்ரூப்ஸ் எல்லாம் பின்வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கான்சன்ட்ரேட் பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். இந்த கான்கிரீட் சுவர்லாம் கொண்டு போய் கேம்ப் ரெடி பண்ணி, மிலிட்டரி பேஸா ரெடி பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அமெரிக்காவுக்கும், துருக்கிக்குமே டைரக்ட்டா இங்க ஒரு சண்டை வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த பிராந்தியம் பொறுத்தவரைக்கும் வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு.
ஏன்னா துருக்கியோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, இரு தரப்புக்கும் ஃபேவரா போலாம் அப்படிங்கிறது போல செஞ்சுட்டு இருந்தாரு சில காய் நகர்வுகள். அவருக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த எப்போ ஆட்சி கையெழுப்புக்கான வேலைகள் நடைபெற்றுச்சோ, அப்பத்துலருந்து துருக்கியோட அதிபர் வந்து என்டையரா மாறிட்டாரு அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிராந்தியத்தில என்ன மாரியான முடிவுகள் வரப்போது? எந்தெந்த நாடுகள் யாருக்கு ஆதரவா இருக்க போறாங்க? இதனால இந்த பிராந்தியம் முழுவதுமே இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடக்கிறதுனால தான் என்டையர் பகுதியிலயும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால எந்தெந்த நாடுகள் யார் யாருக்கு ஆதரவா மாறப் போறாங்க? என்ன நடக்கப் போது? பிரச்சனை பெருசாகுமா? இல்ல பேசி தீர்த்துக்க போறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.